பிற கோயில்கள் போல ஐயப்பன் கோயில் அனைத்து நாட்களும் திறக்கப்படாது. கேரளா மாநிலத்தில் உள்ள சபரிமலை ஐயப்பன் கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றவையாகும். இந்த கோயிலுக்கு செல்ல மாலை அணிந்து கடுமையான விரதம் இருந்து மலையேறி பக்தர்கள் ஐயப்பன் சாமியை வழிபடுவார்கள். ஒவ்வொரு மாதத்தின் 5 நாட்களும் சபரிமலை ஐயப்பன் கோயிலின் நடை திறக்கப்படுவது வழக்கம். திருவிதாங்கூர் தேவசம் போர்டு கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் இந்த கோயிலுக்கு நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். சபரிமலையில் ஒவ்வொரு தமிழ் மாத தொடக்கத்திலும் நடை திறக்கப்பட்ட 5 நாட்கள் சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது. கேரள நாட்காட்டியின்படி சிங்கம் எனப்படும் ஆவணி மாதமே புத்தாண்டின் முதல் மாதமாகும். இந்நிலையில் ஆவணி மாத பூஜைகளுக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை ஞாயிற்றுக்கிழமை மாலை திறக்கப்பட்டது. தலைமை தந்திரி கன்றாரு பிரம்மதத்தன் முன்னிலையில் கோயில் நடையை மேல்சாந்தி இடி பிரசாத் திறந்தார். அப்போது அங்கு திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமியே சரணமயப்பா என்று பக்தி பரவசத்துடன் உறக்க முழக்கங்களை எழுப்பினர். இதைத் தொடர்ந்து 18ஆம் படி அருகே ஆழியில் தீபம் ஏற்றப்பட்டது. ஆவணி மாதத்தின் முதல் நாளான மலையாள புத்தாண்டின் முதல் நாள் திங்கட்கிழமை காலை 5 மணிக்கு பக்தர்கள் தரிசனத்துக்காக கோயில் நடை மீண்டும் திறக்கப்பட்டு அதிகாலையில் உஷ பூஜை உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து 5 நாட்கள் பக்தர்களின் தரிசனத்துக்காக கோயில் நடை திறக்கப்படும். இதையடுத்து ஆகஸ்ட் 21ஆம் தேதி இரவு 10 மணி அளவில் ஆவணி மாத பூஜைகள் நிறைவடைந்ததும் ஹரிவராசனம் பாடி கோயில் நடை அடைக்கப்படும். ஆவணி மாதத்தில் கேரளத்தின் புகழ்பெற்ற ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. ஆவணி மாதத்தின் திருவோணம் தினத்தன்று வரும் ஓணம் பண்டிகை ஆகஸ்ட் 26ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. அதையொட்டி நடைபெறும் பூஜைகளுக்காக ஆகஸ்ட் 24ஆம் தேதி கோயில் நடை திறக்கப்படும். கோயிலில் சுவாமி தரிசனம் செய்ய விரும்பும் பக்தர்கள் சபரிமலை கோயில் வலைத்தளம் வழியே முன்பதிவு செய்து அதன்படி ஒதுக்கப்படும் நேரத்தில் தரிசனம் செய்யும்படி திருவிதாங்கூர் தேவசம் கேட்டுக்கொண்டுள்ளது. ஆவணி மாத பூஜைகள் மற்றும் ஓணம் பூஜையின் போது சபரிமலைக்கு பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஐயப்ப பக்தர்கள் அதிக எண்ணிக்கையில் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் கேரள அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் 16ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை திருவனந்தபுரம், செங்கன்னூர், பத்தனம்திட்டா, கொட்டர்காரா, எருமேலி, புனலூர் பகுதிகளிலிருந்து பம்பைக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன.